சார் இந்த தேர்தலில் உங்களுக்கு எந்த சின்னம் கிடைக்குங்கிறது தான் அரசியல் வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த பரிசு பெட்டி சின்னம் கிடைச்சிருக்கு, இதை எப்படி பார்க்கலாம்? இந்த சின்ன தொடர்பான வழக்கு கடந்த 4-5 நாளாக பார்த்துருப்பீங்க. அந்த வழக்கில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்படி பதில் அமைச்சது, கொடுக்க முடியாது, ரிஜிஸ்டர் ஆகாத கட்சி எதுவுமே கொடுக்க முடியாது, குக்கர் கொடுக்க முடியாது, இப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, டைம் இல்லை. இதே தான் இந்த 3-4 நாளாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வாதம் கரெக்டான வாதன்றதுனால உச்சநீதிமன்றம் சிஜே பெஞ்ச் வந்து எங்களுக்கு ஒரு பொது சின்னம் வழங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கள் வாதம் வந்து கரெக்டான வாதம், நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்றது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதால் வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து சின்னத்தை கொடுத்தாங்க. அது கூட எங்கள் துணை பொதுச் செயலாளர் 11 சின்னம் அடையாளப்படுத்தி கொடுத்தாரு. அதில் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ஒரு 36, அப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம், நீங்களே கொடுங்க சின்னத்தை, எது அவைலபிள் சொல்லுங்கள், நாங்கள் செலக்ட் பண்ணிடுறோன்னு சொன்ன உடனே 36 சின்னம் கொடுத்தாங்க செலக்ட் பண்ண சொல்லி. அதில் துணை பொதுச் செயலாளர் இந்த கடவுளாக கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸை ஏற்றுனார். நான் தான் சொன்னேன், இந்த 4 நாளாக தமிழ்நாட்டில் பிரேக்கிங் நியூஸே எங்கள் சின்னம் தான். எல்லா மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேரும் எங்களை வந்து வாட்ச் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சூழ்நிலை சின்னம் கிடைச்ச உடனே அது ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கே வந்து கிஃப்ட் பாக்ஸ் தான். ஸோ இந்திய லெவலில் ட்ரெண்டிங், தமிழ்நாட்டில் இந்திய லெவலில் ட்ரெண்டிங். ஸோ ஒரு அநீதி இழைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நியாயத்து பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி தான் எங்களை பார்க்குறாங்க. ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சின்னம் கிடைக்கிறதுனால அதிமுக எந்த பின்னடைவும் இல்லை, தினகரனுடைய இந்த 59 வேட்பாளர்களும் எல்லா தொகுதிகளிலுமே டெபாசிட் இழப்பாங்க. இதே ஜெயக்குமார் இதே வார்த்தையை தான் ஆர்கே நகரில் சொன்னார். அப்புறம் எங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் கேட்ட சேனல்னால் அவர்கிட்ட எதுவுமே கயிறை தூக்கு போட்டுங்கன்னு சொல்ல, இதே மாதிரி தான் சொன்னார் அவர். ஜெயக்குமார்லாம் ஒரு அடையாளமே இல்லாத ஒரு மனிதர். அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க தான் இங்கே எல்லாருமே. இவங்களுக்கும் தனி அடையாளம்லாம் கிடையாது. இவர் சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரும் கிடையாது. முதல்ல அவர் பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா கவுன்சிலராக இந்த இடத்துல நாங்கள் வந்து லீடிங்கு, அவங்க ஓட்டு வாங்கலை. இதுதான் அவருடைய லோக்கல் ஃபுட்டிங்ஸு. அவர் சும்மா ஏமாற்றி மந்திரியாக இருக்க தொட்டு ஊரை சுற்றிக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் விட்டு ஓடுவாங்க. சின்ன விஷயத்தில் அது நிரந்தரமாக கேட்க வாய்ப்பு இருக்கா? அது அடுத்த கட்ட நகரும். அப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சின்னம் கொடுத்துருக்காங்க, அந்த சின்னத்தை வச்சு தேய்ச்சிட்டு வரோம். தேங்க்ஸ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.